ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வெண்டைக்காயை வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு அதில் வெள்ளை அவல் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க. வெள்ளை அவல் இல்லை சிகப்பு அவல் நீங்கள் எது வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கனமான அவலாக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும் வறுபடுறதுக்கு. மெல்லிசான அவலாக இருந்தால் சீக்கிரமாகவே வறுபட்டுடும். அவல் நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது நல்லா வந்து அப்படியே இருக்கும். வறுத்த அப்புறமா நம்ம கையில் பிடிச்சி நொறுக்கணும்னா நொறுன்னு நொறுங்கி போகணும். அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து குண்டு சைஸ் அவல், கொஞ்சம் டைம் எடுக்கும். பேப்பர் மாதிரி இருக்க அவல் போட்ட உடனே வந்து முறுமுறுப்பாயிடும். இந்த அவல் கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து நல்ல மீடியமான ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்தோம்னா படபடன்னு பொரிஞ்சு நல்ல பொரி மாதிரி வரும். இப்போ இதை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நான் இதை வறுத்துட்டேன். இப்போ இதை வெளியே எடுத்துடுறேன். அடுத்து என்னென்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட ஃபேஸ்புக்லேயும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக. அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை இந்த மாதிரி நம்ம விருப்பப்படி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் வந்து ஒரு கப் அவல் தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பச்சை மிளகாய், வெண்டைக்காயும் உருளைக்கிழங்கையும் கழுவிட்டு நல்லா சுத்தமாக இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்து கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம். இந்த மாதிரி நல்ல பாதி அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். மஞ்சத்தூள், உப்பு, மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வறுத்துட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு வெண்டைக்காயும் உருளைக்கிழங்கும் முழுசாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது நல்லா வெந்த அப்புறமா இதில் வறுத்து வச்சுருக்க அவலையும் சேர்த்து நல்லா கலந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிட்டோம்னா செம்ம சூப்பரான ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுங்க. இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஈஸியான ரெசிபின்னு சொல்லலாம். வெண்டைக்காயில் செய்கிறது கண்டிப்பாக டபுள் பெனிஃபிட் கொடுக்கும். குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கும் வெண்டைக்காயும் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு பொருள். அவல் சாப்பிட்றதுனால நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சமாக உப்பு கடைசியாக சேர்க்குறேன். நம்ம அவலில் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக மட்டுமா இருங்க. நன்றி, வணக்கம்.